இது வந்து வலப்பனை பிரதேசத்தில் வெங்கந்தளவு பிரதேச அந்த உட்பட்ட ஒரு பிரதேசம் பிரம்மணிப்பட்டம். இங்கே 110 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க இங்கே. அப்போ 26ஆம் தேதி ஏற்பட்ட கடும் மழையில் இரவு ஒரு 9 மணி அளவில் முதலாவது ஸ்லிப் வந்து இது கீழே உள்ள பகுதி வந்து சேரால் நிரங்கி வீட்டுள்ளுக்கு வந்து அந்த சேரும் தண்ணியும் வர தொடங்கிட்டு. அது பிறகு எங்களுக்கு தகவல் கிடைச்ச பிறகு நாங்கள் கொஞ்சம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து வந்து இரவு பொழுதுனால எங்களுக்கு எந்த சைடு ஸ்லிப் வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு எதுவுமே தெரியாது. அதனால் இது பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் நாங்கள் மின்சார இதை வசதியை பெற்றுக்கொண்டு ஃபோக்கஸ் போட்டிருந்தோம். போட்டுட்டு மக்கள்லாம் இங்கிட்டு வர விடாமல் தடுத்து இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஆக்களை நாங்கள் வெளியில் அனுப்பிட்டோம். அந்த நேரம் வந்து 2 வீடுகள் தான் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அது பிறகு இரவு ஒரு 11 மணி இருக்கும். அப்போ எல்லாம் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். இந்த கடையில் காய்ச்சிட்டு 26ஆம் தேதி 11 மணி இருக்கும். அப்போ அந்த வித்தியாசமான ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு. அப்போ நான் வந்து இந்த தேருக்கு பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது. அந்த வீடு முழுமையாக போயிடுச்சு என் வீடு. அப்போ அங்கே வீட்டுக்குள்ளே நான் என் மகள் 2 பேரும், மகன் ஒரு சின்ன பொண்ணு, மனைவி, நாங்கள் 5 பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் கொஞ்சம் எலர்ட்டாகவே இருந்தேன். அப்போ வித்தியாசமாக சத்தம் ஒன்று கேட்கும்போது நான் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னுக்கு சேர் நிறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமே நான் பிள்ளைகளுக்கு தூக்கிட்டு ஓடிட்டோம். இப்போ சேஃபான ஒரு இடத்துக்கு வச்சுட்டு நாங்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து வரும்போது இந்த தண்ணி தான் அங்கே பனியை போகுது, கீழால் போகுது. அப்படியே இந்த கானில் வந்து வளமையை விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரதை நான் பார்த்தேன். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், எல்லாமே இந்த கான்களை கொஞ்சம் மண்வெட்டியெல்லாம் துப்புரவு செஞ்சு அந்த தண்ணி போகிறதுக்கான செத்துகள் அந்த குப்பைகள்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த தண்ணி போகிறதுக்கான வசதியில் கொஞ்சம் இரவு ஒரு 12 மணி வரைக்கும் செய்தோம். 10 மணிக்கு தொடங்கி. இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கவும் அப்போ அவங்கவுங்க வீடுகளுக்கு வந்துட்டாங்க. இப்போ நானுமே பக்கத்து வீடுகளில் இருந்த இந்த பிள்ளைகளையும் மனைவியெல்லாம் கூட்டியாந்து இந்த வீட்டில் வச்சுட்டேன். ஆனால் அதே பிறகு மின்சார இணைப்பு இல்லாதனால இரவு கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. அப்போ எனக்கு நித்திரே இல்லை. இப்போ விடியும் வரைக்கும் நான் அந்த பிள்ளை கொஞ்சம் எலர்ட்டாகவே இருந்தேன். இப்போ மழை கொஞ்சம் கூடு, வித்தியாசமான சத்தங்கள் எதுவும் கேட்டால் வெளியில் வந்து பார்க்குறது அப்படின்ட்டு யாருமே நித்திர இல்லை அன்றைக்கி. அப்போ இப்படி பிரச்சனை இருக்கும்போது விடிய ஒரு நேரத்தோடு 6 மணிக்கெல்லாம் எழுந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அது அங்கே நிற்கிற தெரிகிறது விவசாய நிலங்கள். அப்போ அதெல்லாம் வந்து வெள்ளம், கடுமையான வெள்ளம் போய் வளமைக்கு மாறாக வந்து தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வரும்போது அங்கே பார்த்தோம் சின்ன பாலம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் எதுவும் டவுனுக்கு எதுவும் போகிற மாதிரி இருந்தால் பாலத்தை கடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த பாலத்துக்கு மேலே போக முடியாது. அப்போ கதைச்சிக்கிட்டு நாங்கள் இப்படி கதைச்சிக்கிட்டு இருக்கும்போது 3rd ஸ்லிப் வந்துச்சு, 3வது ஸ்லிப். இந்த இது மேலேருந்து கட்பாறைகளோடு உடைஞ்சு வரதை நேரடியாக பார்த்தோம். பார்த்த பிறகு தான் நாங்கள் இங்கேருந்து நான் ஓடி பிள்ளைகளெல்லாம் தூக்கிக்கிட்டு உயிருக்கு பயந்து இந்த இடத்த விட்டு நாங்கள் ஓடினோம். அது 3வது ஸ்லிப்பர் தான் ஓடுனது. அது 27ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு. அப்போ ஓடுன பிறகு நாங்கள் பனியை போய் நிற்கும்போது அந்த ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது. இப்போ அந்த கோயில் அடியில் நிற்கும்போது அவங்க சொன்னாங்கன்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சேஃபான இடம் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு பின்புறமாக வந்து ஒரு பெரிய குழி ஒன்று ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து அந்த திரும்ப ஒரு ஸ்லிப் ஒன்று வர தொடங்குது. அப்போ எல்லாம் சொன்னாங்க இந்த இடத்த விட நாங்கள் ஒரு சேஃபான இடத்துக்கு ஓடிடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் தீர்மானித்தது. தனியாக இல்லாமல் எல்லாருமே பரவாயில்ல இந்த கால் வழியாக இறங்கி ஏதாவது ஒரு உதவிகளை எடுத்துக்கிட்டு ஃபேக்ட்ரி டிவிஷன் வந்து மேற்பிரிவு வந்துருக்கு, அங்கே ஒரு சேஃபான இடத்துக்கு ஓடிடுவோம்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இருக்க மக்கள்லாம் சேர்ந்து ஒத்துழைப்போட பிள்ளைகள் எல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த பனியை ஒரு கான் வழியில் இறங்கி அந்த மாதிரி ஸ்லிப் அந்த ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அந்த சைடில். அந்த ஸ்லிப் அந்த இதோட சேரில் இறங்கி கயிறு போட்டு இழுத்து அப்படித்தான் நாங்கள் உயிரை காப்பாற்றிட்டு அங்கே போனோம். அப்படி உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படலை. கடுமையான மழை வந்து 27ஆம் தேதி வந்து 2 மணிலேருந்து அந்த சூறாவளி கடுமையான காற்றோட மழை ஒன்று பெய்யும் போது எங்களுக்கு தெரியாது சம்பவங்கள். ஆனால் கொஞ்சம் க்ரௌட் இங்கே இருந்திருக்காங்க நேரடியாக பார்த்தவங்க. ஒரு 3:55 மணி அளவில் ஒரு நில அதிர்வு ஒன்று ஏற்படுத்தான். ஒரு வித்தியாசமாக அதிர்வு ஒன்று ஏற்படும் போது மின்கம்பங்கள்லாம் அதிர்வு வெளியில் வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஒரு கடுமையான சத்தம் ஒன்று கேட்டு பிறகு இது வந்து லேன் ஸ்லிப்பாகி போய் நீங்கள் இருக்கக்கூடிய 30 அடி உயரமான அந்த தேர் அறையோட தேரும் அடித்து போய் அது கீழே உள்ள அந்த வீடுகள் அடித்து செல்றது இங்கே பார்த்துருக்காங்க. நேரடியாக பார்த்தவங்க தான் உயிர் தப்பிக்கிறதுக்காக அன்றைக்கி 4 மணிக்கு வந்து மேலே இந்த சைட் வழியாக அப்படியே தேயிலை மலையில் ஏறி வெள்ளமாக வந்து கொண்டிருக்கு, அங்கிட்டு சரிவு வந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயும் போக இயலாது. உயிர் தப்பிக்கக்கூடிய ஒரே வழி மேலே வர்றது தான். அப்போ அவங்களும் மிச்சம் இருந்த ஒரு 20 குடும்பங்கள், அந்த வயதானாக்கள், பொடியங்க, இந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன், இவங்கெல்லாம் அந்த இது நேரடியாக பார்த்ததுக்கு பிறகு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு அங்கே ஓடி வந்தாங்க. இப்போ இந்த சம்பவம் வந்து அன்றைக்கு இரவு தெரியும், மின்சாரம் இல்லாதால யாருமே பார்க்க முடியலை. நாங்கள் 28ஆம் தேதி காலையில் தான் வந்து இந்த நிலைமைகளை பார்த்தோம். அப்போ 28ஆம் தேதி காலையில் நான் வந்து பார்க்கும்போது என் வீடு முற்றாடில்லை. அன்றைக்கு தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு.
பாரிய அளவு உயிர் சேதம் இல்லாட்டியும் உடைமைகள் சொத்துக்கள் வந்து நிறைய இழந்திருக்கோம் நான். திரும்ப வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு பிரதேசத்தில் மீள வந்து எங்களால் இருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நேரடியாக இந்த ஸ்லிப்பை பார்த்தனால சின்ன ஒரு மலைக்குமே ஒரு அச்சோன்னு ஒரு தான் இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொல்கிறேன் வீட்டில் கிட்டத்தட்ட வீடு அந்த அந்த சரி. இப்போ நம்ம சகோதரர்கள் இப்போ என்ன அவங்களோட நாட்டுக்கு அல்லது முழுக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன கோரிக்கை, நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட என்ன கோரிக்கையை விரும்புகிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து முக்கியமாக இத்தனை வருட காலமாக நாங்கள் இந்த தோட்டத்தில் இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து ஒரு வீடமைப்பு திட்டம் இது வரைக்குமே எங்களுக்கு கிடைக்கல. இத்தனை வருடங்கள் இருந்து கூட இப்போ இன்னும் லைன் குடியிருப்புகளுக்கு தான் அதிகமான குடும்பங்கள் இருக்காங்க. இங்கே ஒரு சிலர் மட்டுமே தாங்கள் லைன் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை சொந்த செலவில் வாங்கி அதுகளில் வீடுகள் அமைச்சிருக்காங்க. அப்போ இதில் நாங்கள் எதிர்பார்க்குறது முழுமையாக அரசாங்கத்தை எதிர்பார்க்குறது வந்து ஒரு பாதுகாப்பான இடமாக ஒரு வீடமைப்பு திட்டத்தை ஏற்படுத்தி தந்தால் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதை தான் நாங்கள் முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு வந்து நிவாரணங்கள் வழங்கும் போது உணவு, அரிசி அதெல்லாம் கொடுக்குறாங்க, அது பரவாயில்ல. அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சார்பான நிறுவனங்கள் உங்களை போட உதவி அமைப்புகளில் உதவிகள் நிறைய கிடைக்குது. அந்த பொருட்கள் வந்து நாங்கள் வெறுமனையே நாங்கள் கூடுதலாக ஒரு 3 மாதத்துக்கு வைத்து தேவைகள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ எதிர்காலத்தில் எங்களுக்கு குடியிருப்புகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஆகவே முக்கியமாக வந்து பாதுகாப்பான ஒரு சூழலில் வந்து இந்த வீடமைப்பு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அது வந்து எங்களுடைய சந்ததியினருக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.